ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நீங்கள் என்ன பார்க்கறோம்னா டெத் நோட் சீசன் 1 எபிசோட் 34. இதுக்கு முன்னாடி எபிசோட் பார்க்கலாம். இப்போ பார்த்துட்டு வந்துங்க. அப்போ உங்களுக்கு கண்டினியூ கிடைக்கும். வாங்க ஸ்டேடி வீடியோக்குள்ள போகலாம். எபிசோட ஸ்டார்டிங்ல மிகாமி ட்ரெயினில் சில சம்பவங்களை செஞ்சுட்டே நடந்து போயிட்டு இருப்பான். கிவானி என்கிட்ட ரிப்போர்ட் பண்ணதுக்கப்புறமா கிவானிக்கு ஒரு ஆர்டர் தருவான். என்னதுன்னா நீ இப்படியே மிகாமியை ஃபாலோ பண்ணிப்போ அப்படின்ட்டு. லைட்டு கியோமி பேச போகிற அந்த பில்டிங்கை காட்டுறாங்க. அதுக்குள்ள நம்ம ஹீரோவும் ஐசாவும் சர்வேலன்ஸ்க்காக வந்திருப்பாங்க. லைட்டும் பாத்ரூம் வேறு சர்வேலன்ஸ் டிவைஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி செக் பண்ணிட்டு இருப்பாரு. இதை பார்த்து ஐசாவுக்கு நம்ம ஹீரோ மேலே என்னடா இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லி சந்தேகம் வந்துடும். ஐசாவா அங்கே இருக்க செட் ஆஃப் பேப்பர்ஸ்ல சின்ன அடையாளத்தை போட்டுட்டு போவாரு. லைட் ஆயிடுது. ஹீரோ கியோமி பேசிட்டு இருப்பாங்க. உனக்கு மீசாவை பிடிக்குமா லைட் அப்படின்னு கியோமி கேட்க, அவன் எனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு மாதிரி தான். மோஸ்ட் ஆஃப் டைம்ஸ் அவன் டென்ஷன் தான். கியோமி இன்னும் கொஞ்சம் சீரியஸா கேட்க, அதுக்கு முன்னாடி அவ தான் செகண்ட் கேராவா இருந்தா அப்படின்னு ஹீரோ சொல்லிடுவாரு. செகண்ட் கேராவா இன்னும் இவளுக்கு முன்னாடி எத்தனை கேரா இருந்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்பா. அதுக்கு நம்ம ஹீரோ நானும் ப்ளே மாயில இல்ல. ஆனா கியோமி ரொம்பவே டிசப்பாயிண்ட் ஆயிடும். நான் கூட வேலை செய்யறது டவுட் தான் ரைட்டு, பட் என்னோட முழு நம்பிக்கையும் மேல இருக்கு. கியோமி சொல்ல ஓகே இவளை எப்படியா சமாதானப்படுத்தணும். ஹீரோ பேப்பர்ல சில ஆறுதலான வார்த்தைகள் எழுதி காட்டுவாரு. இப்போ வரைக்கும் ரெண்டோட கான்வர்சேஷனுமே பேப்பர் எழுதி காட்டி தான் இருந்துச்சு. இதை படிச்சதுக்கு அப்புறமா கியோமி ரொம்பவே ஹாப்பி. நம்ம ஹீரோ டாஸ்க் ஃபோர்ஸ் சேர்ந்து எல்லாத்துக்குமே கேட்கணுங்கிறதுக்காக நீ என்னோட சேர்ந்து கண்டிப்பா ஹீரோ பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாரு. அந்த பொண்ணு சந்தோஷமா கண்டிப்பா லைட் நீ என்னோட டெஃபினெட்லி ஹீரோ பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாரு. இந்த பக்கம் கிவானிட்ட காட்டுறாங்க. மிகாமி பேசுற மாதிரி ஒரு சின்ன கிளிப் கிவானி என்னன் டீமுக்கு சென்ட் பண்ணிருக்காங்க. மிகாமி என்ன பேசுறான், யார் கூட பேசுறான்னு பார்த்தா யார் கூடயுமே பேசல, தனக்கு தானே பேசுறான். எங்க போனா இந்த ஷினிகாமி டெத்னோட கொடுக்கும்போது நான் கடைசி அவனை பார்த்து மிகாமி புலம்பிட்டு இருப்பான். இதை பார்த்து என்னன் டீம் என்ன பேசுறான், எதை பத்தி பேசுறான் அப்படிங்கறத கரெக்டா கண்டுபிடிச்சிருவாங்க. நான் ஷினிகாமி மீட் பண்ணணும் அப்படின்னு என்ன சொல்லுறேன். ஹீரோயின் கியோமி ரெண்டு பேருமே பேசி முடிச்சு அவங்க வேலையை பத்தி கிளம்பிடுவாங்க. ஐசாவா ஹீரோ போற வரைக்கும் வெயிட் பண்ணி ஹீரோ போனதுக்கு அப்புறம் அந்த ஹோட்டல் ரூம்குள்ள போய் தான் நகத்தை வச்சு அடையாளம் போட்டு அந்த பேப்பர் இருக்கான்னு பாப்பாரு. பட் அந்த பேப்பர் இருக்காது. ஓகே இவங்க எங்களுக்கு தெரியாம ஒரு ஹிடன் சாட் குள்ள வந்திருக்காங்க. எஸ்பிகே சேர்ந்த அந்தோனி கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு என்ன மீட் பண்றாரு ஐசாவா என்கிட்ட எனக்கு லைட் மேல ரொம்பவே சந்தேகமா இருக்கு. அவங்க நோட் பேட் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி ரெண்டு பேர் பேசிட்டு இருந்திருக்காங்க. அதுக்கு என்ன இதில் நீங்க தலையிடாதீங்க, இதை பத்தி நீங்க கவலையும் படாதீங்க. நான் ஆல்ரெடி முடிவு பண்ணிட்டேன் லைட் யாகமி தான் கீரன். உங்களுக்கு எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு தோணுச்சு லைட் யாகமி உங்க கண்ணை மட்டும் வைங்க. இப்படி அவங்க ரெண்டு பேரும் பேசி அவங்க ரெண்டு பேரோட கான்வர்சேஷனுமே முடியும். ஜப்பான்ல ஒரு பாப் மியூசிக் ஃபெஸ்டிவல் நடக்குது. அதுல கியோமி சில மாடல்ஸ் எல்லாம் கலந்துக்காங்க. நம்ம ஹீரோயின் அதை கலந்துக்கிறதா வந்துட்டு இருப்பாங்க. ஹாலி லிண்டர் என்னோட டீம் சேர்ந்த அந்த பொண்ணு ஹீரோயினை பிடிச்சி ஹீரோயினை கையும் கிளம்ப மடக்கி அப்படியே அவங்க கார்ல கூட்டிட்டு போறாங்க. மோகி அந்த இடத்துல இருப்பார், பட் அவர் எதுவுமே பண்ண மாட்டாரு. இந்த பிளான் என்னால அப்படின்னு சொல்லி தெரிஞ்சோமே அவர் விட்டுருவாரு. மோகிக்கும் தெரிய வந்திருக்கு ஹீரோ நோட் போட மாத்தி பேசினார் அப்படின்ட்டு. ஹீரோ டீம் என்ன டீமை கான்டாக்ட் பண்ணி பேசுறாங்க. நீங்க எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்றீங்க, எதுக்காக மிசாவை தூக்குறீங்க அப்படின்னு ஹீரோ கேட்க, நாங்க ஒன்னும் அவளை தூக்கலப்பா, வெறுமனே அவங்க கிட்டே கேட்கல, அவங்களே விருப்பப்பட்டு தான் வந்தாங்க அப்படின்னு சொல்ல ஹீரோ மிசா கிட்டே மோகி கிட்டே கேட்கிறார். அவங்களோட நாங்க விருப்பப்பட்டு தான் வந்தோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு ஃபோன் கால் கட் பண்ணிடுவாரு. இதுலயே உனக்கு தெரியுதுல லைட் நான் உன்னை நெருங்கி வந்துட்டேன்ல அப்படின்னு என்ன நினைப்பேன். மிகாமி ஜிம்முக்கு வந்திருப்பா. மிகாமியை ஃபாலோ பண்ணிட்டு கிவானி வந்திருப்பாரு. எப்படியாவது டெத்னோட தொற்றில தூக்கிடு அப்படின்னு சொல்லிட்டு என் கிவானிக்கு ஆர்டர் தருவாரு. கிவானி முதல்ல தேங்க, பட் நம்பிக்கையோட டெத்னோட தூக்கிடுவாரு. அரும்பெரும் போராட்டத்தோட ரொம்பவே கஷ்டப்பட்டு மிகாமியோட சூட்கேஸ் பேக்க திருட்டுத்தனமா திறந்து அதற்கு டெத்னோட் எடுத்து பார்த்தா அவனோட கண்ணுக்கு ஷினிகாமி தெரியவே இல்லை. இந்த ஆபரேஷனே ஷினிகாமிக்கானதான். அப்படிப்பட்ட ஷினிகாமி தெரியல என்ன பண்றது. பட் ஆனா அப்பயும் நம்பிக்கை குறையாம என்கிட்ட டெத்னோட தூக்கிட்டு அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட் பண்ணுவாரு. ஷினிகாமி எனக்கு தெரியல அப்படின்ட்டு ரிப்போர்ட் பண்ணுவாரு. என் மோகி கிட்ட கேட்க டெத்னோட்ல பேருமா சில நாள் வரைக்கும் கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு மோகி சொல்லுவாரு. இப்படிதான் மிகாமி லைட் கண்ட்ரோல்ல வச்சிருக்கணும் அப்படின்னு என்ன நினைப்பாரு. ஹீரோ கியோமி மறுபடியும் மீட் பண்ண இருக்க கீரை வச்சு எல்லாமே முடிஞ்சது அப்படின்னு லைட்டுக்கு தெரியும். உனக்கு என்னை மீட் பண்ணணும்னா என்னை கான்டாக்ட் பண்ண அப்படின்னு லைட் பேப்பர்ல எழுதி காட்டுறாரு. மிகாமி இது வரைக்கும் டெத்னோட்ல எழுதுற எல்லாத்தோட பேரையும் ஜிவானி போட்டோ எடுத்து எனக்கு அனுப்ப இனிமேதான் சிறப்பான தரமான பல சம்பவங்கள் இருக்கு அப்படின்னு என்ன சொல்ல இதோட இந்த எபிசோட் முடியுது. ஓகே கைஸ், அடுத்த எபிசோட மிஸ் பண்ணாம உட்காந்து பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் யூனிக் தமிழ் எக்ஸ்பிளனேஷன். பை பை கைஸ்.